பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 107 41 எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையைப் போலாக்குகிறார். இந்த இடத்துல ஆண்டவர் சிறுபான்மையை பெரும்பான்மையாய் மாற்றுறார். கொஞ்சத்தை அவர் பலுகவும் பெருகவும் செய்கிறார். நம்முடைய வாழ்க்கை தேவனுக்குள்ள ஒரு எளிய ஆரம்பத்துல தான் தேவன் நம்மை முன்குறித்து அழைக்கிறார். இந்த வார்த்தையை நீங்க இந்த நேரத்தில் கேட்குறீங்கன்னா, உங்க குடும்பம், உங்களுடைய கோத்திரங்கள் எல்லாரும் இருக்கும்போது உங்களை மட்டும் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர் விசுவாச பயணத்துல உங்களை வேரூன்றி வைத்திருக்கிறார். அந்த அழைப்பும் தேவனுடைய நடத்துதலும் உங்கள் வாழ்க்கையில விசேஷித்த விதமாக ஒரு தனித்தன்மையை, தேவனுக்கான பெருக்கத்தை உங்களை கொண்டு உங்கள் வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் தேவன் பெருக்கத்தின் ஆசீர்வாதங்களை கொடுக்க விரும்புகிறார். இந்த நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில் நாம செய்ய வேண்டியது எளிமையாக, those who are poor in spirit, ஆண்டவராக இயேசு சொல்லியிருக்கிறார், ஆவியில் எளிமை. இந்த நேரத்துல தேவனுக்காக நாம் பயன்பட வேண்டும் என்றால், தேவன் நம்மை பலுகி பெருகி அவருடைய ராஜ்யத்துக்கு நம்மை உபயோகிக்க வேண்டும் என்றால் அவர் சமூகத்துல தாழ்த்தி வரணுங்க. கர்த்தர் சொல்லியிருக்கிறார், எளியவனையோ சிறுமை நின்று அவர் எடுக்கிறார். பல நேரங்கள்ல தேவனுடைய பிள்ளைகளுக்கு உபத்திரம் ஏன் வருதுன்னு நம்ம ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறோம். கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இந்த உபத்திரவங்கள், இந்த பாடுகள் உங்களை புடமிட்டு உங்களை தேவனுக்கான நறுமணமுள்ள விசுவாச வாழ்க்கையை வாழும்படி கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், உங்கள் சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்துல கர்த்தர் வைக்கிறாராம். எட்ட முடியாத, நினைத்து பார்க்க முடியாத ஒரு மேன்மையை கர்த்தர் வைக்கிறார். அவன் வம்சங்களை மந்தையை போலாக்குகிறார். ஆம் பிரியமானவர்களே, விசுவாச வம்சங்கள் பெருகும். தேவனுக்காக நீங்க செய்யக்கூடிய காரியங்களில தேவனின் வெளிப்பாடுங்க நடக்கும். தேவனுக்காக நீங்கள் புறப்படும் போது அற்புதங்கள் நடக்கும். தேவனுக்காக நீங்கள் செயல்படும் போது அதிசயங்கள் அங்க நடக்கும். கர்த்தர் உங்கள் எல்லைகளெல்லாம் பலுகவும் பெருகவும் செய்து உங்கள் வம்சங்களை கர்த்தர் பெருக பண்ணுகிறார். இந்த புதிய நாளிலே கர்த்தர் இந்த வார்த்தையோடு நம்மை ஆசீர்வதிக்கும்படி ஒப்பு கொடுப்போமா? வசனத்தை அப்படியே அறிக்கையிட்டே சொல்லுங்க. சங்கீதம் 107 41 அப்பா, இந்த நேரத்துல எளிமையான ஆண்டவரே, அப்பா, அற்பமான ஆரம்பத்தை நீர் கையில் எடுத்து, அப்பா, எங்கள் சிறுமையை மாற்றி எங்களை உயர்ந்த அடைக்கலை வைத்து, அப்பா, எங்க ஆண்டவரே, எங்கள் வம்சங்களை மந்தையை போல் ஆக்குகிற தெய்வமே, உம்முடைய கரங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறப்பா. வாழ்க்கையில ஆண்டவரே, அடி நுனி வரையில அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, நீர் கரம் பிடிக்கும் போது பேர்பட்ட விளிம்பி நிலையில் இருந்தாலும் அதை மீண்டும் உயிர்ப்பித்து உம்முடைய ஆவியினால எங்களை பெருக பண்ணுகிற தேவன், இந்த காலை நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு உங்க தெய்வீக மகிமையின் பிரசன்னத்தை ஊற்றும்படி ஜெபிக்கிறப்பா. இவ்வளவுதான் என் வாழ்க்கை, இதுக்கு மேல வராதுன்னு சொல்லி நம்பிக்கையேற்று யாரெல்லாம் இருக்கிறாங்களோ உங்க கிருபை, தயவு, அபிஷேகம் உங்களுடைய விடுதலை காணும்படி செய்யுங்க. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.